எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவதாசன் பேசுகிறேன். திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர். இப்போ நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சின்ன இதுதான், ரொம்ப பெருசாக இல்லை. அதனால் ஒரு குறும்படத்தில் ஒன்று நடிக்கிறது விட்டாதுன்னா, அதனால் இன்னையிலேருந்து நடிகர் என்ற ஒரு பெயரும் கிடச்சிருக்கு. எல்லாம் மக்களாகிய உங்களோட ஒரு ஆதரவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் திரு விஜயன் அவர்கள் எல்லா தலைவர்களும் போய் சந்தித்து பேசினதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரிடத்துலையும் அன்பு செலுத்தினதுக்கு, எல்லாரையும் நமக்கு எல்லாரோட ஆதரவும் தேவை அப்படிங்கிறத நிரூபிச்சதுக்கு அதில் கண்டிப்பாக அதே போல் மக்களோட தேவைகளையும், ஏன்னா இப்போ வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்கள் ரொம்ப பயங்கரமான கஷ்டத்தில் துன்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாயிங்களை விவசாய நிலங்கள், விவசாய சம்மந்தமான இதை இன்னும் ஊக்குவிக்கணும். சாலையோரங்கள் எல்லா இடங்கள்லையும் மரங்கள் இருக்கணும். இந்த பைபாஸ் போடுறங்கிற பேரில் மரத்தை பூரா பிடிங்கிட்டான். அவன் பிடுங்கினவெல்லாம் அவன் எப்படி இருப்பானோ தெரில. எல்லா இடங்களையும் மரத்தை பிடிங்கிட்டானுங்க. அதனால் இந்த பைபாஸு இந்தமாரி சாலை ஓரங்களில் கண்டிப்பாக அதாவது கனிகள் நிறைந்த அது பயனுள்ளதாக இருக்கணும். இப்போ இந்த தூங்கமூஞ்சி மரம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நடவே கூடாது. அதெல்லாம் நட்டினா ஒரு வருஷத்துலேயே எவ்வளோ காற்று மரம் இருந்தாலும் புடிங்கிட்டு கீழே விழுந்துடும். அந்தமாரி மரங்கள் இல்லாமல் அல்லது புங்க மரங்கள் நல்லா ஆக்சிஜனை கெட்ட மாசெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு நல்ல இதாக அது கொடுக்கும் அப்படின்னு ஒரு இது உண்டு. அதனால் புங்கங்கன்று, அப்புறம் மாமரங்கள் நடலாம். நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா சாலை ஓரத்தில் மாமரங்கள் நட்டுருப்பாங்க, புளிய மரங்கள் நடுவாங்க. இந்தமாரி மக்களுக்கு பயனுள்ளதான மரங்களை நடணும். அதேமாரி கண்டிப்பாக இனிமேல் பள்ளிக்கூடங்கள் திறக்காங்க. குழந்தைகளுக்கு படிப்புக்காக எல்லோரும் ஸ்கூல் ஃபீஸு எல்லாருமே, இன்க்ளூடிங் நானும் ஒரு ஆள், எல்லாருமே குழந்தைகள் இருக்குது. படிப்பு இனிமேல் இதுக்குன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் படிக்கிறதுக்கு 20,000 30,000 அப்படிங்கிறது. இந்த பள்ளிக்கூடத்து ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்கள் கொஞ்சம் பயனடைவாங்க. அதே போல் படிக்க முடியாத ஒரு சூழல் எல்லாருக்கும் ஒரு இதாகுது. பணம் இருக்கிறவங்க இதுங்கிறாங்க, சொத்து இருக்கிறவங்க செத்துறாங்க. சொத்து இல்லாத நபர்களால் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க அந்த குழந்தைங்களுக்காகவே அவங்களோட நல்ல உணவு, நல்ல இது சாப்பிட முடியாமல் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே செலவுக்கு ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சின்ன பையன் எல்கேஜி போனால் 1.5 லட்சங்கிறாங்க, 2 லட்சம்னு செய்கிறாங்க இதுங்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல, எந்த பள்ளிக்கூடத்துலேயும் சொல்கிறேன். அது ஏன்னு இதுங்களா, அதுக்கு அரசாங்கம் நீங்கள் தான் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பண்ணணும். குழந்தைகள் தான் உங்களுக்கு தேவை. உங்களோட ஆதரவு குழந்தைகள் தான். அந்த குழந்தைங்களுக்காக கல்வி இதை இப்போதுலேருந்து நீங்கள் தான் கொஞ்சம் பலப்படுத்தணும். என்னைமாரி ஒரு சாதாரண ஆளுக்கெல்லாம் கல்வி கட்டணம் கட்டுறதுங்கிறது இப்போதைக்கு நான் சம்பாதிப்பேன், ஆனால் இப்போதைக்கு அது ஒரு பெரிய ஒரு பாரமாக தான் இருக்குது. அதுக்காக அந்த ஒரு உதவியை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லை பார்க்கலையோன்றது தெரில. எல்லாம் வல்ல வடபழனி ஆண்டவன் முருகனுக்காக கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமோட நல்ல மக்களுக்கு நீங்கள் இன்னும் நல்லா சேவை செய்யணும். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லா வளமும் எல்லா செல்வங்களும் பெற்று மக்கள் எந்த அச்சமின்றி வாழணும். இந்த எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும், எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடச்சி மன்னனுக்கு. அதேமாரி சில இடங்களில் பார்க்குறேன், இந்த குடிநீர் தொட்டின்னு வச்சுருக்குறாங்க. அது நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் குடிநீர் தொட்டி ஒரு இடத்துல வச்சுருக்கீங்களே, அந்த தொட்டியில் நீங்கள் உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக தான். நீங்கள் எல்லோரும் நீங்கள் காரில் போகும்போது இறங்கி உங்களுக்கு தண்ணி தாக எடுத்தால் அதில் இறங்கி அந்த டம்ளர் எடுத்து நீங்கள் குடிப்பீங்களா? சென்ட்ரல் முன்னாடி கூட அந்த 3 இடத்துல நான் பார்த்தேன் தொட்டி. அந்த தொட்டி வச்சுருக்கிறீங்க, அதில் டம்ளரு சரியில்லை. அந்த மாதிரி இது இருக்குது. அவ்வளோ நிறைய. இதே ஒரு அமெரிக்கா, ஒரு ஜப்பான் நாடுகள்லாம் போட்டிருந்தீங்கன்னா மக்களுக்கு என்ன குடிநீரோ அதே தான் மன்னனுக்கும், அதே குடிநீர். மன்னனோட உணவு என்னவோ அதே தான் மக்களுக்கும். அங்கே எல்லோரும் அதே போல் இங்கேயும் வேறுபாடு இல்லாமல் இருக்கணும். அது என்னோடய இது. அதுலேயும் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் இதை தூக்கி வச்சு ஏதோ கடமைக்கு ஒரு டம்ளரை தூக்கி போட்டு கேவலமாக இருக்குது. கேட்டால் இங்கே தகுதின்றானுங்க. அது என்னன்னே எனக்கு தெரியல. என்ன தகுதின்றானுங்க? உனக்குலாம் தகுதி இருக்கா? உனக்குலாம் தகுதி எவனுக்குடா இருக்குது? எவனுக்குமே தகுதி கிடையாதா? பிறக்கும்போது எவனுக்குமே தகுதி கிடையாது.
அவனும் எப்படி இப்படி வரானோ முன்னுக்கு அவனும் முயற்சி பண்ணுறது பேர் தான் அந்த முயற்சி தானே வந்து இங்கே உனக்கு தகுதி இருக்கா அது இருக்குது தானே. எங்கேருந்து வந்தவனுங்களாம் வந்துங்க இல்லாத வேலை பண்ணிக்கிட்டு பார்த்தா எவனை பார்த்தாலும் உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா. நல்லா தெரிஞ்சுங்க, மக்கள் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ யார் யார் எவன் என்ன அவனோட ஹிஸ்ட்ரி முழுதும் எல்லாருக்குமே இப்போ தெரியும். அதனால் இந்த ஏமாத்துறது, இந்த வாய்ஸ் ஆவடால் இதெல்லாம் தூக்கிடாச்சிட்டு இந்த தகுதி இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி ஏமாத்துறவளெல்லாம் இனிமேல் மக்கள்கிட்ட நடக்காது. அதனால் மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறது யார் கெட்டது செய்கிறது யாருன்னு உடனே தெரிஞ்சிடும். யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பதவியேற்றிருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் தவறு செஞ்சிங்கன்னா மக்கள் உங்களை தூக்கிடா செய்வாங்க. அதை மனசில் வச்சுங்க. பதவி ஏற்றுட்டோம் இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ போனீங்கன்னா கதற விடுவோம், செதற விடுவாங்க, கதற விடுவாங்க, செதற விடுவாங்க. பார்த்துக்க, கதறணும் செதறணும், மக்களோட மக்களாக இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அடிப்படையை செஞ்சு கொடுக்கணும். அவங்க நம்ம சொந்தக்காரன் ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அப்படி தான் நடந்தது. அரியலூர் மாவட்டத்தில் அந்த பைக் கொடுத்தப்ப ஓட்டு போடாதவனுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறான் ஒருத்தன் பைக்கை. லிஸ்ட்டு எடுத்து தன்னோட ஜாதிக்காரன் எங்கே இருக்கான்னு பார்த்து என்கிட்ட இருக்க எல்லா லிஸ்ட்டும் அவனுக்கெல்லாம் கொடுக்குறான். அவன் வீட்டில் காரே இருக்குது, அவன் கார் இருக்குது, அவன் 25 ஏக்கர் நிலத்து சொத்துக்காரான், அவனுக்கு பைக்கு போய் கொடுக்குறான். அவன் இல்லாத ஒரு ரோட்டில் பூ கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரோட்டில் ஒரு ஏதோ தள்ளுவண்டி கடை போட்டு வச்சுருக்குறாங்க, அன்றாட கைக்கூலிக்கு கொத்தனார் வேலைக்கு சித்தாள் வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்தமாரி பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு அந்த வண்டிக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. ஒரு அரசாங்கம் கொடுக்குறது வந்து ஏழைக்கு மட்டும்தான் போய் சேரணும், வசதி உள்ளவனுக்கு போய் சேரக்கூடாது. அதுக்கான ஒரு பிரிவை வந்து நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கணும். ஏழை யார் பணக்காரங்கிறது யார்? 5 ஏக்கருக்கு மேலே உள்ள நிலம் பழம் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் நச்சம் இந்த ஒரு வறுமை இது இல்லாமல் இருப்பாங்க. அது கீழே இருக்கிற சுத்தமாக எதுவுமே இல்லை அன்றாட கூலி தொழிலாளிலாம் எங்கே போவோம்? அவனுக்கு தான் அரசு கொடுக்குற மொத்தமும் வரணும். இந்த ரேஷன் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, அந்த ரேஷன் பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. ஒன்று ஒன்றா உங்களுக்கு சுமையில் நான் கொடுக்க இல்லை, உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது. முருகர் எல்லாம் வல்ல வள்ளல் வடபழனி ஆண்டவர் அருளால் இன்றைக்கி கந்தசாமி கோயில் போயிட்டு வந்தேன். அதனால் கந்தன் உண்டு வேலுண்டு வினை இல்லை, கந்தன் உண்டு அருளுண்டு என்ற வாக்கியத்துக்கு இப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும். என்னோடய கருத்து சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். வன்மத்தை மட்டும் செய்யக்கூடாது. நீ வன்மத்தை செஞ்சினா உனக்கு தான் ஆபத்து. எல்லாருக்கும் வன்மம் மோசமானது. எல்லாரும் செய்ய முடியும். நான் தான் பெரிய நீ தான் பெரியாள்னு மோதிர இந்த வாய்ஸ் ஆவடால் வேண்டாம். எல்லோரும் குடும்பத்தை பாருங்கள். நானும் இனிமேல் எனது குழந்தைகளை விட்டு ரொம்ப பிரிஞ்சிருக்கிறேன். அரியலூருக்கு பிரிஞ்சு ரொம்ப நாளாக வாழ்கிறேன். அதனால் அரியலூர் மாவட்ட சார்பாக அண்ணன் நீங்கள் செஞ்ச செயலுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.